அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். ஸோ இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்டைவணைகள். சரி, அட்டைவணைகள் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அ வெளியிடப்பட்ட அந்த அரசியல் அமைப்பினுடைய முக்கிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் அட்டைவணைகள். சரியா? ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட பொழுது 395 சரத்துகள் இருந்துச்சு. 8 அட்டவணைகள் இருந்துச்சு. 22 பகுதிகள் இருந்துச்சு. பகுதிகள் நம்ம இங்க போட்டுக்கலாம். ஓகேவா? 22 பகுதிகள்ல 395 விதிகளும் 8 அட்டவணைகளையும் கொண்டு கான்ஸ்டிடியூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா, பகுதிகள் வந்து 25 பகுதிகள் இருக்கு. விதிகள் வந்து ஒரு 450 அபோவ் இருக்கு. அட்டவணைகள் வந்து இப்போ 12 இருக்கு. சரியா? அப்போ ஆரம்பத்துல கொடுக்கப்பட்ட 8 அட்டவணைகளை தாண்டி 4 எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ மொத்தமாக 12 அட்டவணைகளை கொண்டு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல இந்த அட்டவணைகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. சரியா? இப்ப அத பத்தி தான் பார்க்க போறோம். என்னென்ன அட்டவணைகள்ல என்னென்ன குடுத்திருக்காங்கன்றத பார்த்தலாம். சரியா? ஓகே. அட்டவணைகள் முதல் அட்டவணை. ஓகே. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆங்கிலத்துல ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்ல அட்டவணைகள், ஆங்கிலத்துல ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருத்து. இப்ப பாருங்க. சோ இந்த கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? என்ன அட்டவணை சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஒவ்வொரு அட்டவணைக்கும் முழு விளக்கத்தை இந்த டேபிள் காலம் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நான் சும்மா ஓரளவு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்கமா சொல்லுவேன். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. அட்டவணை 1 என்ன? அட்டவணை 1 சிம்ப சொல்ல போனோம் அப்படின்னா, மாநிலங்களவை மாநிலத்தின் பெயர் மற்றும் அவற்றின் எல்லை அதிகாரங்கள், மாகாணங்களுடைய பெயர் மற்றும் அவற்றின் எல்லைகள். ஓகேவா? சிம்பிள் சொல்ல போனா மாநிலத்தின் பெயர்கள் மற்றும் அவற்றின் எல்லைகள். சரியா? இது விதி 1 மற்றும் 4ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சம்பந்தமுடைய சரத்துக்கள். அட்டவணை 2 என்ன? ஊதியம். சிம்பிள் சொல்ல போனா சம்பளம். அட்டவணை 2 சம்பளம். யாரோட சம்பளம்? பிரசிடென்ட், ஆளுநர்கள், சபாநாயகர்கள் மற்றும் மாநிலங்களவை துணை சபாநாயகர், மக்கள் துணை சபாநாயகர், தலைவர் மற்றும் மாநிலங்களவை துணைத் தலைவர், மாநில சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற துணை சபாநாயகர், தலைவர் மற்றும் மாநில சட்டமன்ற துணைத் தலைவர், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய சம்பளங்களை இதுல வரையறுத்து வச்சிருப்பாங்க. அப்போ அட்டவணை 2 என்பது என்ன? சம்பளம். சம்பந்தமுடைய விதிகள் 59, 65, 75, 97, 125, 148, 158, 164, 186 மற்றும் 221 இதெல்லாம் அட்டவணை 2 சம்பந்தப்பட்ட விதிகள். அட்டவணை 3 டக்குன்னு முடிகிற நினைக்காதீங்க, ஃபாஸ்டா போறாருன்னு நினைக்காதீங்க. கீழே தான் நம்ம பாயிண்ட் இருக்கு. அட்டவணை 3 என்பது என்ன? உறுதிமொழி. 3ஆம் அட்டவணை உறுதிமொழி. அதாவது பாராளுமன்ற வேட்பாளர்கள், மக்களவை மந்திரி, பாராளுமன்ற உறுப்பினர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி சிஏஜின்னு சொல்லுவாங்க. இவங்க மாநில மந்திரிகள், சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்கெல்லாம் வந்து பதவி ஏற்கும் பொழுது ஒரு உறுதிமொழி கொடுப்பாங்க. அது வச்சு சொல்றதுதான் இது. சம்பந்தமுடைய விதிகள். ஓகேவா? இது நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து அட்டவணை 4. அட்டவணை 4 என்பது என்ன? மேலவை உறுப்பினர்களுக்கான மாநில மற்றும் மாகாணங்களின் இடஒதுக்கீடு. மாநிலங்களவைக்கான இடஒதுக்கீடு சிம்பிள் சொல்ல போனா. அடுத்து 5ஆம் அட்டவணை எஸ்சி எஸ்டி நிர்வாகம் சொல்லுவாங்க. எஸ்சி நிர்வாகம். அட்டவணை 6 எஸ்டி நிர்வாகம். 7ஆம் அட்டவணை பட்டியல் சொல்லுவாங்க. ஓகே, பட்டியல்கள் என்ன விலக்கி சொல்லுவேன். இப்ப கீழே விலக்கி சொல்லுவேன். சம்மதமுடைய விதிகள் 4 மற்றும் 80, 22, 244, 244 and 275. இது 246. அடுத்து 8ஆம் அட்டவணை என்ன? மொழிகள். 8ஆம் அட்டவணை மொழிகள் 344 மற்றும் 351. 9ஆம் அட்டவணை நீதி புலனாய்வுக்கு உட்படாதவை. கோர்ட்டுக்கு போனாலும் வேலைக்கு ஆகாத பகுதிகள். ஓகேவா? 13B. 10வது அட்டவணை கட்சித்தாவல் தடை சட்டம் 102 மற்றும் 191 சம்பந்தமுடைய விதிகள். 11ஆம் அட்டவணை என்ன? பஞ்சாயத்து ராஜ். ஓகே. 12ஆம் அட்டவணை நகராட்சி. விதி என்ன? 243, 244W. ஓகேவா?
இப்போ நம்ம ஃபுல்லா 12 வந்து சிம்பிளா ஒரு லைன்ல பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொருத்துக்கான விளக்கம் என்ன அப்படின்றது அழகா பார்த்தலாம். ஓகேவா? அட்டவணை 1. அட்டவணை எண் 1 என்ன சொல்றாங்க பாருங்க. மாநிலங்களின் பெயர் மற்றும் அவற்றின் பிரதேசங்களுடைய அதிகாரங்களை குறிப்பிடுகிறது. யூனியன் பிரதேச பகுதிகள் மற்றும் அவருடைய எல்லைகளை குறிப்பிடுகிறது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 1 ஆனது இந்த அட்டவணையில் தெளிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் அட்டவணை என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநிலத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகள், மாநிலத்தினுடைய பெயர்கள், அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடப்படுவதுதான் அட்டவணை எண் 1. அட்டவணை 2 என்ன? சம்பளம் சொன்னேன். சம்பளம் மற்றும் படிகள் மற்றும் சலுகைகள் பற்றி படிக்கிறது. சிம்பிளா சொல்லுவாங்க. சம்பளம்னே கொடுத்துருவாங்க எக்ஸாம்ல. நீ கவலைப்பட தேவையில்ல. ஆல்ரெடி சொல்லியாச்சு யார் யாருக்கு சம்பளம் தருவாங்க பற்றி குறிப்பிடுறாங்க அப்படின்னு. அட்டவணை 2ல குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபா, மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர், மாநில சட்டம் சபை சபாநாயகர் மற்றும் துணை சபா, மாநில சட்ட மேலவை மற்றும் தலைவர் மற்றும் துணைத் தலைவர், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய சம்பளம், இந்திய கணக்கு மற்றும் தலைமையாளர் சிஏஜி சொல்லுவாங்க, காம்ப்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டிங் ஜெனரல் சொல்லக்கூடிய அந்த நபர். ஸோ இவர்களுடைய சம்பளங்களை பற்றி அட்டவணை 2 குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ அட்டவணை எண் 3. அட்டவணை 3 என்ன? பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. ஓகேவா? இந்த பர்சன்ஸ் நான் சொல்லியாச்சு ஆல்ரெடி. இவங்கெல்லாம் பதவி ஏற்கும் பொழுது ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க இல்லையா? அந்த உறுதிமொழி பற்றி குறிப்பிடப்படுவதுதான் அட்டவணை 3. இது பாருங்க. குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி பற்றி கூறுவது சரத்து 60. துணை குடியரசனுடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிப்படுத்தி கூறுவது சரத்து 69. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அட்டவணை எண் 3. அட்டவணை 4 பார்க்கலாமா? அட்டவணை 4 சிம்பிள். மாநிலங்களவைக்கான ஐ மீன் ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய இடஒதுக்கீடு. ஓகேவா? இடஒதுக்கீடு பற்றி கூறுவதுதான் இந்த அட்டவணை எண் 4. அட்டவணை எண் 5 பார்க்கலாமா? பட்டியல்கள். சாரி அட்டவணை 5 வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி பகுதி நிர்வாகம். ஓகேவா? இந்தியா முழுவதும் உள்ள எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி சொல்றக்கூடிய விஷயம் தான் இந்த அட்டவணை எண் 5. ஓகேவா? இப்ப அட்டவணை எண் 6 என்ன அப்படின்னா, இது இந்தியா முழுக்க உள்ள எஸ்சி எஸ்டிக்கானது 5. 6 வந்து எக்ஸ்பெஷலியா ஒரு 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் ஐ மீன் சொல்லுவாங்க ஏஎம் டிஎம் சொல்லுவாங்க. அதாவது அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இதெல்லாம் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? உள்ள ஐ மீன் வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னா ஸோ இதான் வந்து மேப்னு வச்சுக்கலாம். ஓகே, இதான் மேப்பு. இதுதான் வடகிழக்கு பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேகாலயா, மிசோரம், திரிபுரா, மேகாலயா. ஓகேவா? இந்த பகுதி இருக்கு இல்லையா? இந்த பகுதி தான் வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி ஐ மீன் ஏஎம் டிஎம் சொல்லுவாங்க. அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய எஸ்டி பீப்புளுக்கான ஓகே உள்ள பழங்குடியினர்னா யாரு? ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய எஸ்டி மக்களுக்கான விதிமுறைகளையும் நிர்வாகத்தையும் உள்ளடக்கியதே இந்த அட்டவணை எண் 6. ஓகேவா? அடுத்து அட்டவணை எண் 7 பார்க்கலாமா? ஷெட்யூல் பட்டியல் அப்படி சொல்லுவாங்க. பட்டியல் 3 வகையான பட்டியல்கள் உள்ளது. ஓகேவா? 3 வகையான பட்டியல்கள். ஃபர்ஸ்ட் என்ன? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். ஓகேவா? அதாவது நான் ஃபர்ஸ்ட் துறைகள் சொல்லிடுறேன். ஓகே, பாருங்க. மத்திய பட்டியல்ல 100 துறைகள் உள்ளது. மாநில பட்டியல்ல 61 துறைகள் உள்ளது. பொது பட்டியல்ல 52 துறைகள் உள்ளது. இது தற்பொழுது மட்டும். இப்போ தொடக்கத்துல எப்படி இருந்துச்சுன்னா, தொடக்கத்துல என்ன 1950ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட பொழுது மத்திய பட்டியல்ல 97 துறைகள் இருந்திருக்கு. மாநில பட்டியல்ல 66 துறைகளும், பொது பட்டியல்ல 47 துறைகளும் இருந்துச்சு. ஓகேவா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சட்டத்திட்டத்தின் மூலமாக ஒரு 5 துறைகளை ஓகேவா மாநில பட்டியலிருந்து எடுக்கப்பட்டு பொதுப்பட்டியல வச்சிட்டாங்க. ஓகேவா? பொதுப்பட்டியல் வைக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிடுச்சு. ஓகேவா? இப்போ 61ல 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 66
66ல 5 மைனஸ் பண்ணா 61. 47ல என்ன பண்றாங்க? 5 கூட்டிக்கிறாங்க. கூட்டணும் அப்படின்னா இங்க 52 ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ அந்த 5 துறைகள் என்ன என்பதை நீங்க தான் படிச்சு பார்க்கணும். ஓகேவா? சோ பட்டியல்கள் என்ன? வாட் இஸ் மீன் பட்டியல்கள் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க கொடுக்கப்பட்ட துறைகள் இருக்கு இல்லையா? இந்த துறைகள் சம்பந்தமாக இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து மத்திய பட்டியல்ல 100 துறைகள் இருக்கு. அந்த 100 துறைகள் சம்பந்தமான சட்டங்களை மத்திய அரசு இயற்றிக் கொள்ளலாம். அதே போல மாநில அரசுல வந்து 61 துறைகள் இருக்கு. அப்போ 61 துறைகளுக்கும் மாநில அரசு அவங்க சட்டங்களை ஏற்றுக்கொள்ளலாம். பொதுப்பட்டியல் என்னன்னா, பொதுப்பட்டியல் என்பது 52 துறைகள் இருக்கு பொதுப்பட்டியல்ல. இந்த 52 துறைகள் சார்பாக மத்திய அரசும் சட்டம் இயற்றிக் கொள்ளலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றிக் கொள்ளலாம். ஒருவேளை ஒரு துறை மீது 2 அரசாங்கமும் சட்டங்கள் இயற்றும் போது அதுல மத்திய அரசினுடைய சட்டமே உயர்ந்ததாக கருதப்படும். மத்திய அரசின் சட்டமே உயர்ந்ததாக கருதப்படும் என்பதை நீங்கள் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? சோ நீட்டுக்கான காரணம் இதுதான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கல்வி என்பது மாநில பட்டியல் இருந்துச்சு, அதை கொண்டு போய் பொதுப்பட்டியல் வச்சுட்டாங்க. பொதுப்பட்டியல்ல கல்வி சார்ந்து 2 அரசாங்கங்களும் சட்டங்களை ஏற்றுக்கொள்ளலாம். மத்திய அரசு நீட் வேண்டும் என்கிறது, மாநில அரசு நீட் வேண்டாம் என்கிறது. அப்ப இரண்டில் எது இப்ப நடைமுறையில் இருக்கிறது என்று கேட்டால் மத்திய அரசினுடைய நீட் வேண்டும் என்ற அந்த கண்டென்ட் தான் இப்ப இருக்கு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ பொதுப்பட்டியல்ல மத்திய அரசின் சட்டமே உயர்ந்ததாக கருதப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அட்டவணை 8 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். ஓகேவா? அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 1950 ஓகேவா? 1950ல 14 லாங்குவேஜஸ் வெறும் 14 மொழிகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டதா இருந்துச்சு. தற்பொழுது +8 மொழிகளை ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த 14 லாங்குவேஜ் பார்த்தலாம். அசாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீரி, மலையாளம், மராத்தி, ஒடிசி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது. இந்த 14 லாங்குவேஜ் மட்டும்தான் 1950ல வந்து கொண்டு வந்தாங்க. பிறகு 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 பேலன்ஸ் 8 எப்பப்பெல்லாம் ஆட் பண்ணாங்க. ஏன்னா வேற வேற காலத்துல பண்ணிருப்பாங்க. இந்த 14 லாங்குவேஜும் ஒரே டேட்ல பண்ணிட்டாங்க. ஆனா 15ல இருந்து 22 வரைக்கும் வேற வேற காலகட்டத்துல வேற வேற இயர்ல கொண்டு சேர்த்ததுனால அதையும் எக்ஸாம்ல கேட்பான். ஓகேவா? இப்ப பாருங்க, 15வது லாங்குவேஜ், 15வது சேர்க்கப்பட்ட மொழி என்னன்னா சிந்தி. ஓகேவா? சிந்தி எப்ப சேர்த்தாங்க? 1967 21வது சட்ட திருத்தம். ஓகேவா? கொஞ்சம் பெருசு பண்ணிடலாமா? சட்ட திருத்தம் 16வது கொங்கணி, 17 மணிப்பூரி, 18 நேபாளி. இது மூன்றுமே 1992ல 71வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. ஓகேவா? 19, 20, 21, 22 இந்த பேலன்ஸ் 4 இருக்குல்ல, இந்த 4 பாத்தீங்கன்னா போடா, டோகிரி, சாந்திலி, மைத்திலி. இது 4மே 2003ல 92வது சட்ட திருத்தத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக சேர்த்திருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ அட்டவணை எண் 9. எப்பவுமே இந்திய அரசியலமைப்புல எதை ஒண்ணு ஆட் பண்ணாலும் கண்டிப்பா அது சட்ட திருத்தமாக தான் கருதுவாங்க. அது எத்தனை சட்ட திருத்தம், அது எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது என்பதை தெளிவா தெரியணும். அப்போ 1950ல 1950ல 8 அட்டவணைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் 12 ஆயிடுச்சு. அப்போ 9ன்னு ஒண்ணு ஆட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த 9 வந்து எப்ப ஆட் பண்ணாங்க, எப்படி ஆட் பண்ணாங்க, என்ன காலகட்டம் என்பது இப்ப பார்க்கலாம். இப்போ 9வது அட்டவணை பார்க்கலாமா? அட்டவணை எண் 9 என்ன அப்படின்னா நில சீர்திருத்தம் சொல்லுவாங்க. எப்ப சொல்றாங்க பாருங்க, 1951ஆம் ஆண்டு முதலாவது சட்ட திருத்தம். ஓகேவா? எப்போ 1950ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது 51லயே நெக்ஸ்ட் இயர் திருத்தம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் அரசியலமைப்பின் வரலாற்றில் முதல் சட்ட திருத்தமாக கருதப்படுவது. இது என்ன அப்படின்னா முகவுரை 9வது அட்டவணை. அதான் சொல்றாங்க பாருங்க,
சிம்பிளா நீ ஞாபகம் வச்சுக்கணும். நான் 9வது அட்டவணை என்னன்னு கேட்டாங்கன்னா நில சீர்திருத்தம், நில சீர்திருத்தம் அவ்வளவுதான். வேற எதுவும் நீ ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. என்னன்னா நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இதெல்லாம் ஒழிச்சுட்டாங்க. ஓகேவா? இது பத்தி தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து நில சீர்திருத்தம் 9வது அட்டவணை 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். 10வது அட்டவணை பார்த்தலாமா? 10வது அட்டவணை பார்த்தோம் அப்படின்னா இது 1985ஆம் ஆண்டு 52வது சட்ட திருத்தத்தின்படி, இது 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், இது 1985 52 அமெண்ட்மெண்ட். ஓகேவா? சேர்க்கப்பட்டது. இது என்ன அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம். இந்த பாருங்க, கட்சி தாவல் தடை சட்டம். இது விஷயம் பேர் என்ன அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம். கட்சி தாவல் தடை சட்டம் இந்த சட்டத்தின் பெயர். ஓகேவா? என்ன விஷயம் அப்படின்னா அதை பத்தி கொடுத்திருப்பாங்க. நம்ம இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம். அதாவது ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சி தாவும் போது சட்டத்தை பயன்படுத்துவாங்க. கரெக்டா? ஆனா கண்டென்ட் அதுதான், ஆனா உள்ளர்த்தம் அது கிடையாது. அதாவது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியோ, ஒரு டுபாக்கூர் கட்சியோ, ஒரு லெட்டர் பேட் கட்சியோ அதுல இருந்து ஒரு நபர் இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்கன்னா அதெல்லாம் கணக்கில் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு கட்சியின் மூலமாக, ஒரு கட்சியினுடைய சின்னத்தை பயன்படுத்தி, ஒரு கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி ஒருவர் எம்எல்ஏ-ஆகவோ, சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினராகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டு அக்கட்சிக்கு எதிராக செயல்படும் பொழுது இந்த கட்சியினுடைய தலைவர் சபாநாயகரிடம் மனு அளித்து, இவர் என் கட்சியினுடைய சின்னத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்ற ஒரு நபர் என்னுடைய கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் என்று கூறி இவர் மீது அட்டவணை 10 உள்ளவாறு கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் முறையிடுவார். சபாநாயகரே இறுதி முடிவு எடுப்பார் என்பதே இந்த அட்டவணை 10 சாராம்சம். ஓகேவா? இதுதான் முக்கியமான விஷயம். இதனுடைய அடிப்படை கருத்துக்கள் என்ன, என்னென்ன மாதிரிலாம் வந்து பண்ணா கட்சி தாவல் இந்த சட்டம் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, வரையறை பாருங்க. ஒரு கட்சியில் இருந்து மற்றொரு கட்சிக்கு செல்லும் பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தலை குறிக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சட்டத்தை வந்து கையாண்ட மாநிலம் என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சட்ட திருத்தம். இது எப்ப சேர்க்கறாங்க அப்படின்னா 82ஆம் சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது. சரத்து என்னன்னா 101, 102, 90, 190, 191. இது அட்டவணை 10ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் இருக்கு, விளக்கமா பார்த்தலாம். தகுதி நீக்கம் எப்படிப்பட்ட ஒரு தகுதி நீக்கம் பண்ணுவாங்க பாருங்க. அரசியல் கட்சி உறுப்பினர்கள் தானாக முன் வந்து பதவி விலகுதல், கட்சியின் கொறடாவிற்கு முடிவிற்கு எதிராக வாக்களித்தால் தகுதி நீக்கம் செய்யலாம். ஆனா 10 நாட்களுக்கு ஒவ்வொரு உறுப்பினரை அக்கட்சி மன்னித்தால் தகுதி நீக்கம் செய்ய இயலாது. இதெல்லாம் வந்து அவ்வளவு எடுத்துக்க தேவையில்ல. சுயேட்சை வேட்பாளர்கள் பாருங்களேன். சுயேட்சை வேட்பாளர் சிம்பிள் லாஜிக். இப்போ ஒரு நபர் சுயேட்சையாக வெற்றி பெற்று ஜெயிச்சிட்டாரு. நான் ஜெயிச்சிட்டேன், நான் போயிட்டு அந்த கட்சி சேர போறேன், நான் போய் இந்த கட்சியில ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு ஜாயின் பண்ணவே முடியாது. நீ சுயேட்சையாக வெற்றி பெற்றால் 5 ஆண்டு காலமும் நீ ஒரு சுயேட்சை வேட்பாளராக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர வேற கட்சியில போய் நீ ஜாயின் பண்ற அப்படின்னா உங்களை கட்சித்தாள் சட்டத்தின் மூலமாக தகுதி நீக்கம் செய்யறதுக்கு சபாநாயகருக்கு அதிகாரம் உண்டு. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அதே போல நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒரு நியமன உறுப்பினர் இருப்பாங்க. ஐ மீன் இப்போ தமிழ்நாட்டை பாத்தீங்க அப்படின்னா 234 உறுப்பினர்கள் பிளஸ் 1 சொல்லுவாங்க. இந்த 1 யார் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஒரு உறுப்பினர் எலெக்ஷன் இல்லாம நியமனம் பண்ணி ஆளுநரால நியமனம் பண்ணி உள்ள வருவாங்க சட்டமன்றத்துக்குள்ள. இந்த நபர் ஏதாவது கட்சியில போய் இணையறாங்க, கட்சிக்காக செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களையும் இந்த சட்டத்தின் மூலமாக தண்டிக்கலாம், தகுதி நீக்கம் செய்யலாம். ஓகேவா? இதெல்லாம் தேவையில்ல. 11வது அட்டவணை பார்க்கலாம். அட்டவணை எண் 11 ரொம்ப ஈஸி. அதாவது ஒண்ணு இல்ல, அட்டவணை என்ன
11வது அட்டவணை 1992 73வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. எப்போ 1992 73வது சட்ட திருத்தம் சொல்லுவாங்க, சட்ட திருத்தம் சொல்லுவாங்க. இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ். ஓகே, பஞ்சாயத்து ராஜ். இது வந்து ஹிந்தில சொல்லுவாங்க கிராம பாலிகா அல்லது பஞ்சாயத்து ராஜ் என குறிக்கப்பாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ்ல 29 துறைகள் உள்ளது. கேள்வி கேட்டிருக்காங்க, நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ்ல எத்தனை துறைகளை கொண்டுள்ளதுன்னா 29. ஓகேவா? நகர பாலிகா, சாரி கிராம பாலிகான்னு சொல்லுவாங்க. நகர பஞ்சாயத்து ராஜ் இதெல்லாம் கிராமங்களுக்கு குறிக்கிற ஒரு வார்த்தை. ஓகேவா? நெக்ஸ்ட் 12 அட்டவணை பார்க்கலாமா? அட்டவணை எண் 12. இது வந்து சேம் அதே இயர் தான். ஆனா 74th அமெண்ட்மெண்ட். ஓகேவா? அப்போ 11வது அட்டவணை 1992 73வது சட்ட திருத்தம். இவரு 12வது அட்டவணை சேம் 74வது சட்ட திருத்தம். இவருக்கு என்ன பேர் தெரியுமா? நகர்பாலிகா அல்லது நகர பஞ்சாயத்து, நகராட்சின்னு சொல்லுவாங்க. இதுல எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னா 18 துறைகள் இருக்கு. ஓகேவா? மொத்தம் 18 துறைகள் இருக்கு இதுல. ஓகேவா? இதுதான் அட்டவணையினுடைய முழு விளக்கம். ஓகேவா? வேற எதுவுமே கிடையாது. இது ஆங்கிலத்துல இருக்கு. சரியா? சோ நான் ஆங்கிலத்தை ஸ்க்ரால் பண்றேன். வேணுன்றவங்க இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சு பாருங்க. பொறுமையா தான் பண்றேன். ஓகேவா? இதுதான் அட்டவணையுடைய முழு விளக்கம். சரியா? தொடர்ச்சியா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.